நேத்துக்கு வந்து எங்க வீட்ல மணத்தக்காளி குழம்பு, அதாவது சுக்கட்டிக்கான்னு சொல்லுவோம். கீரை வாங்கியிருந்தேன். அதனோடவே வந்துட்டு இந்த சுக்கட்டிக்காய் வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் நெறைய வந்துச்சு. சரி ஜோதிகாவும் வந்துட்டு, "பாப்பா எனக்கு வச்சா கொஞ்சம் குடு" அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்ல எப்பயுமே இந்த குழம்பு வச்சா, அவரு வந்துட்டு சுத்தமாவே சுத்தமானா மத்த ஐட்டம்லாம் நல்லா நெறைய சாப்பிடுறாரா, இந்த ஐட்டம் சாப்பிட மாட்டாரு. சரி வந்து பரவால்ல ஜோதிகா குடுக்கறதுக்காக நெறைய வச்சிருந்தேன். என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா சுடு சாப்பாட்டுல கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்தி, இந்த குழம்பு ஊத்தி பெனஞ்சு சுக்குட்டி கீரை பொரியல் வச்சு குடுத்தேன். சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கப்புறமா 2வது வாட்டி வாங்கி சாப்பிட்டாரு. அவருக்கு பிடிச்சா மட்டும் தான் இந்த 2வது வாட்டி வாங்குவாரு. இல்லன்னா 2வது வாட்டி சாப்பிட மாட்டாரு. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்றாரு என்கிட்ட. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னே எங்க அம்மா என்னைய நம்ப வைக்கல. ஏன்னா இப்போ வந்து கோபிநாத் அண்ணா வந்து நீயா நானால சொல்லியிருப்பாரு. ஆளாளுக்கு தனியா சமைக்கணும். அதனால வந்து உன்கிட்ட நானே சொல்லிட்டேன். உனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும்னு சொல்லி உன்னோட மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. எல்லார் வீட்லையும் இப்படி தான் நடக்கும் போல. அவர் வந்துட்டு இதை ஊற்றி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சூடு பண்ணி வை, நாளைக்கு சாப்பாட்டுக்கும் இது சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி மறாவது நாள் காலையில் எந்திரிச்சு இதையே சாப்பிட்டு மத்தியானமும் இதையே கொண்டு போயிட்டாரு. இப்போ வந்து இந்த கலர் இருக்கா, இது இன்னும் நல்லா சுண்ட சுண்ட இன்னும் டார்க் கலர் ஆயிரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கண்டிப்பாக மண் சட்டியில் வைங்க. மண் சட்டியில் வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது என் குழந்தைங்களுக்கு கூட கொடுப்பேன். ஆனால் கசக்கவே செய்யாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.